theorem of three moments. So first sum பார்க்க போறோம். A continuous beam ABCD of uniform cross section is loaded as shown in figure. Draw shear force and bending moment diagram. So இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா theorem of three moment அப்படி இல்லைன்னா Caprio-Lorentz theorem அப்படின்னு கேட்பாங்க கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் சம்ல வந்து இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கண்டினியூஸ் பீம்னா என்னதுன்னா ஒன் ஆர் மோர் சப்போர்ட்ஸ் எக்ஸஸா இருந்துச்சுனாலே அது என்னதுன்னா கண்டினியூஸ் சப்போர்ட்ஸ் தான், கண்டினியூஸ் பீம் தான். இந்த ஏபி ஒரு சப்போர்ட், ஸோ அதையும் தாண்டி சிங்கிற இடத்துல ஒரு லோடு, டிங்கிற இடத்துல ஒரு லோடு இருக்குது. ஸோ இதான் என்னது கண்டினியூஸ் பீம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஹோல் பீம்லயுமே எப்படி இருக்குது, ஃபுல்லா யூடிஎல் இருக்குது. அப்போ ஃபுல்லா யூடிஎல்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் ஃபார் ஸ்பேன் ஏபி மட்டும் எடுத்துக்க போறோம். ஓகேவா? அதனுடைய ஃபார்முலா இது வந்து, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் ஸ்பேன் ஏபி இது வந்து யூடிஎல்னால WL²/8. இதே இது பாயிண்ட் லோட் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் சம்ல அது எப்படின்னு சொல்லி தரேன். ஓகேவா? ஸோ இது வந்து யூடிஎல், அப்ப வந்து WL²/8. இந்த டபிள்யூனா என்னது, அதனுடைய லோடு. எல்லுங்கிறது என்னது 6, நெக்ஸ்ட் 8 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு 9 கிலோநியூட்டன் மீட்டர் வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஃபார் பிசி, பிசிலையும் பாத்தீங்க அப்படின்னா யூடிஎல் தான் ஆக்ட் ஆகுது. அப்ப அதே ஃபார்முலா WL²/8, டபிள்யூங்கிறது 1, லென்த் 12 டிவைட் பை 8 போட்டு அதுக்கு ஒரு ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் ஃபார் ஸ்பேன் சிடி, சிடிலையும் பாருங்க யூடிஎல் தான் இருக்குது. அப்ப டபிள்யூங்கிறது 3, லென்த்ங்கிறது 4, ஸோ டிவைட் பை 8 போட நமக்கு 6 கிலோநியூட்டன் per மீட்டர் வந்துடும். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா என்னென்னலாம் கிவன் இருக்குதுன்னு சொல்லி எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ லென்த் L1ங்கிறது 6 மீட்டர், L2ங்கிறது 12 மீட்டர், L3ங்கிறது 4 மீட்டர். அதான் இங்க எழுதியிருக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த ஃபார்முலால A1x1னா என்ன, அப்படி A1x1 இருக்கும். இந்த ஃபார்முலால பாருங்க A1x1. ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்டே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுட்டோம்னா டேரக்டா இந்த ஃபார்முலால போடுறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் A1. ஸோ இந்த A1 எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது யூடிஎலா இருக்குது. அப்ப யூடிஎலா இருந்துச்சு அப்படின்னா 2/3 into B into H. இதே இது பாயிண்ட் லோடா இருந்துச்சுன்னா half BHன்னு போடுவோம். ஓகேவா? ட்ரையாங்கிள்னால இது வந்து பாராபோலிக்கா இருக்கிறதுனால 2/3 B into H. ஓகேவா? இப்போ A2 பாருங்க, அங்கேயும் நம்ம யூடிஎல் தான் வருது. அப்போ 2/3 B into H. A3 பாருங்க, இதுதான் A3, அங்கேயும் பாருங்க யூடிஎல், ஸோ 2/3 B into H. நெக்ஸ்ட் இந்த 2/3 போட்டாச்சு. Bங்கிறது என்னது அப்படின்னா இதனுடைய லென்த், இதுதான் B. நெக்ஸ்ட் அது வந்து இப்படி இருக்குதா, ஒரு யூடிஎல்னாலே இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா லாஸ்ட் பாருங்க, இந்த யூடிஎல்னால என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இப்படி பேராபோலா மாதிரி இப்ப நம்ம வரைவோம். ஓகேவா? இதே பாயிண்ட்லோட நம்ம வந்து என்ன ட்ரையாங்கிள் மாதிரி வரைவோம். ஸோ இதனுடைய அந்த வேல்யூ அதுதான் என்னது, நம்ம இங்க 9 இப்ப நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா, அந்த ஆன்சர் தான். ஓகேவா? ஸோ பிங்கிறது வந்து அதனுடைய பேஸ். ஸோ பேஸ் எவ்வளவு, லென்த், அதுதான் 6 இன்டு ஹச்ங்கிறது ஃபர்ஸ்ட் நீங்க என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கீங்க, இந்த A1 இந்த AB போடும்போது என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கீங்க 9, அதுதான் என்னது H. நெக்ஸ்ட் A2 பாருங்க 2/3. அப்போ B இங்க என்னது, நெக்ஸ்ட் இதுதானே B. A2 இதுதான் A2, இது A1, இது A2, இது A3. அப்போ A2ல B எவ்வளவு 12. ஸோ 12. Hங்கிறது என்னது, இந்த BC ஸ்பேன்ல வேல்யூ எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கீங்க 18, அதான் 18. நெக்ஸ்ட் A3 2/3. Bங்கிறது என்னது, இதனுடைய லென்த் எவ்வளவு 4 இன்டு H. Hனா என்னது, இந்த CDக்கு நீங்க எவ்வளவு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கீங்க சார், அதனுடைய வேல்யூ 6. ஓகேவா? ஸோ இதை நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 36, இங்க 144, இங்க 16 கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி X1, X2, X3 மூணுமே கண்டுபிடிக்கலாம். X1 என்னது அப்படின்னா L1, லென்த் டிவைட் பை 2. ஓகேவா? ஸோ X1னால L1 டிவைட் பை 2. அப்ப L1 எவ்வளவு, L எவ்வளவு, ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 6. ஓகேவா? இங்க எழுதிருக்கோமா? ஸோ 6 டிவைடட் பை 2 வேல்யூ 3. நெக்ஸ்ட் X2 பாருங்க, L2 டிவைட் பை 2. L2 எவ்வளவு 12. ஸோ 12 டிவைட் பை 2 6. நெக்ஸ்ட் X3 என்னது, L3 டிவைடட் பை 2. அப்போ 4 டிவைட் பை 2 2. ஓகேவா? இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட் அப்ளையிங், இப்பதான் நம்ம ஃபார்முலாக்குள்ளே போகிறோம். அப்ளையிங் தி தியரம் ஆஃப் 3 மொமெண்ட் ஃபார் ஸ்பேன் ஏபி அண்ட் பிசி. ஸோ எத்தனை ஸ்பேன் இருக்குன்னு பாருங்க, தனித்தனியா பிரிச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஏபி பிசி கண்டுபிடிக்க போறோம். நெக்ஸ்ட் பிசி சிடிக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏபிக்கும் பிசிக்கும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதான் என்ன எழுதியிருக்கேன், ஃபார் சிம்பிளி சப்போர்ட்டட், சாரி 3 மொமெண்ட் ஃபார் ஸ்பேன் ஏபி அண்ட் பிசி. ஸோ இதுக்கு ஃபார்முலா MA L1 plus 2MB L1 plus L2 plus MC L2 is equal to minus 6 A1 X1 divided by L1 plus A2 X2 divided by L2. சில புக்ல என்ன பண்ணிருப்பாங்க, அந்த 6 உள்ள மல்டிப்ளை பண்ணிருப்பாங்க. அது ரெண்டுமே காமன் எடுத்திருக்கேன், ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேவா? சோ இந்த சிம்பிளி சப்போர்ட்டட்ல இருக்கிறதுனால இந்த ஏயும் இந்த டியும் 0ன்னு ஆயிடும். ஓகேவா? சோ இந்த இடத்துல மொமெண்ட் நம்ம கண்டுபிடிக்கும் போது லோடு இருக்கும், பட் டிஸ்டன்ஸ் இருக்காது. சோ MA அண்ட் MD உடைய வேல்யூ 0. சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இப்போ ME இங்க 0 ஆயிருமா? சோ MA 0 ஆயிடுச்சுன்னா அப்போ இன்டு L1 நால அது 0 தானே, சோ 0.
நெக்ஸ்ட் 2mb. L1 உடைய வேல்யூ எவ்வளவு 6. இது எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டெப்ல பண்ணிட்டோம். L1ங்கிறது 6, L2ங்கிறது 12. ஓகேவா? பிளஸ் mc. L2ங்கிற வேல்யூ 12 இஸ் ஈக்குவல் டு -6. இந்த A1, X1, L1 இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பாருங்க. A1 எவ்வளவு 36, X1 எவ்வளவு 3. அதான் இங்க எழுதியிருக்கேன். A1ங்கிறது 36, X1ங்கிறது 3 டிவைட் பை L1ங்கிறது 6 தெரியுமா? நெக்ஸ்ட் A2 பாருங்க. இங்க A2 எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கீங்க 144. அதே மாதிரி X2 எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கீங்க 6. அப்போ 144 into 6 divided by L2ங்கிற வேல்யூ 12. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இதை சால்வ் பண்ணா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இதை ஃபுல்லா நீங்க அப்புறம் நெக்ஸ்ட் வந்த ஆன்சரோட ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணுங்க. வந்த ஆன்சரோட 6 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் applying the theorem of three moment for span BC and CD. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், BC-க்கும் CD-க்கும் கண்டுபிடிக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலால நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், A போட்டிருக்கோமா, Aங்கிற இடத்துல B போட்டுக்கோங்க. L1னா L2. நெக்ஸ்ட் 2 MB க்கு அப்புறம் என்ன இருக்குது C, MC. நெக்ஸ்ட் L2 L3 போடணும். ஓகேவா? L1 L2 ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சோ L2 பிளஸ் L3. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இந்த ஸ்பான் BCD தான் எடுத்திருக்கோம். அதனால ஃபர்ஸ்ட் B வரும், நெக்ஸ்ட் C வரும், நெக்ஸ்ட் லாஸ்டா D வரும். ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ MD L3 இன்டு அதே ஃபார்முலா. இங்க வந்து A1 X1 ஃபர்ஸ்ட் ஸ்பான் எடுத்திருக்கனால நம்ம A1 X1 பிளஸ் L1 பிளஸ் A2 X2 டிவைட் பை L2 ன்னு பார்த்தோம். இப்போ நம்ம செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்பான் தான் எடுக்கிறோம். இங்க BC-யும் CD எங்க இருக்குது, இந்த ஸ்பானும் இந்த ஸ்பான் எடுக்கிறோம். அப்போ இது ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருச்சு. சோ செகண்டும் தேர்டும் தான் எடுக்கிறோம். அதனால இங்க என்ன பண்ணணும், A2 X2 divided by L2 plus A3 X3 divided by L2. ஓகேவா? சோ இங்க L2ங்கிற வேல்யூ 12, நம்ம MD ஆல்ரெடி 0ன்னு பார்த்துட்டோம். சோ இங்க 0 ஆயிரும். சோ L2 உடைய வேல்யூ 12 plus 2 into MC, L2 உடைய வேல்யூ 12, L3 உடைய வேல்யூ 6. நெக்ஸ்ட் இது எல்லாத்துக்குமே நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்டே, சோ இதுக்கு நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். சோ வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த செகண்ட் ஈக்குவேஷன் வந்துரும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். சோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, இதை நம்ம எப்படி கால்குலேட்டர்ல சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்க்க போறோம். ஒரு கால்குலேட்டருக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ என்கிட்ட இருக்கிற கால்குலேட்டர் வச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஓகேவா? பட் இந்த மோட் அதெல்லாம் சேம் தான். ஓகேவா? சோ நீங்க நார்மலா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் FX991 இங்க ES இருக்கிற இடத்துல MS அப்படி இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. ஓகேவா? சோ MS இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி என்ன பண்ணுங்க, ஈக்குவேஷன் 1 போயிடணும். ஈக்குவேஷன் 1 பிரஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 1 பிரஸ் பண்ண பிறகு அது ரெண்டு அன்னோன்ஸ் பாருங்க, நமக்கு MB நமக்கு தெரியாது, MC நமக்கு தெரியாது. அதனால 2 அப்படின்னு பிரஸ் பண்ணிக்கணும். சோ அங்க A1 கேக்கும், அதுக்கு பிறகு 36 போடுங்க. அப்புறம் A2 கேக்கும், அதுல 12 போடுங்க. சாரி B1 கேக்கும், அதுல 12 போடுங்க. C1 கேக்கும், அதுல 540 சப்ஸ்டிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி A2 கேக்கும், அதுல 12 சப்ஸ்டிட் பண்ணுங்க. B2 36, C2 -480 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். ஓகேவா? இப்போ நான் வச்சிருக்கிற கால்குலேட்டர் வச்சு உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்க போறேன். சோ மோட் பிரஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இதுல ஈக்குவேஷன் 5 இருக்குது. ஓகேவா? சோ உங்களுக்கு உங்களுடைய கால்குலேட்டர்ல எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. சோ மேக்ஸிமம் நீங்க வச்சிருக்கிற கால்குலேட்டர்ல எப்படி இருக்கும்னா, மோட் போயிட்டு மோட கிளிக் பண்ணிட்டே இருக்கணும். அதுல ஈக்குவேஷன் 1ன்னு இருக்கும். ஓகேவா? 1ல போயிட்டு அதுல 2 அன்னோன்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். பட் எனக்கு இங்க வந்து 5 இருக்குது. சோ 5 இல்ல 2 அன்னோன்ஸ், சோ 1. சோ மேக்ஸிமம் இது இந்த மாதிரி உங்களுக்கு இருக்காது. பட் எனக்கு இருக்கிற கால்குலேட்டர் வச்சு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் A1 எனக்கு டைரக்டா இப்படி வந்துருச்சு, உங்களுக்கு இப்படி வராது. ஓகேவா? சோ A1 உடைய வேல்யூ நான் 36 போடுறேன். நெக்ஸ்ட் B1 உடைய வேல்யூ நான் 12 சப்ஸ்டிட் பண்றேன். நெக்ஸ்ட் C1 வேல்யூ -540 சப்ஸ்டிட் பண்றேன். நெக்ஸ்ட் A2ங்கிற வேல்யூ 12 சப்ஸ்டிட் பண்றேன். இங்க MB னா இங்கேயும் MB தான் போடணும் வேல்யூ. நெக்ஸ்ட் இங்க MB பார்த்துட்டு இங்க உள்ள வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? சோ B2 உடைய வேல்யூ 36 சப்ஸ்டிட் பண்றேன். நெக்ஸ்ட் C2 உடைய வேல்யூ -480. சோ உங்களுக்கு வேல்யூ எவ்வளவு வருது, நெக்ஸ்ட் சோ உங்களுக்கு இந்த MB உடைய ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ வருதோ அதான் இந்த MB உடைய வேல்யூ. சோ அந்த MB உடைய வேல்யூ வந்து இந்த 95 டிவைட் பை 8 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு -11.875 வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் Y உடைய வேல்யூ பாருங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 75 டிவைட் பை 8 போட்டீங்கன்னா உங்களுக்கு -9.375 வரும். ஓகேவா? ரெண்டுமே சேம் தான். சோ இது கண்டுபிடிச்ச பிறகு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஹோல் பீம் இருக்கு, அந்த ஹோல் பீமையே என்ன பண்ணணும், தனித்தனியா பிரிக்கணும். நம்ம RA வேல்யூ, RB உடைய வேல்யூ, RC உடைய வேல்யூ, ரியாக்ஷன் D உடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஹோல் பீமை நான் எப்படி பிரிச்சிருக்கேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்
ஏபி ஒரு பீமும் நெக்ஸ்ட் பிசி ஒரு பீம் நெக்ஸ்ட் சிபி ஒரு பீம் பிரிச்சிருக்கிறேன். ஓகேவா? சோ இந்த ஏ பீம்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. இந்த பில இந்த 11.875 இருக்கா? சோ இதை நான் என்ன பண்றேன், இது மொமெண்ட் தானே, அப்ப என்ன பண்றேன், இந்த இடத்துல கிளாக் வைஸ் டைரக்ஷனாவும் இந்த இடத்துல ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனா பிரிச்சுறேன். ஓகேவா? சோ அதனால RB1 RB2 பிரிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த எம்சி மொமெண்ட் பாருங்க, சில என்ன பண்ணுங்க, என்ன எவ்வளவு வேல்யூ வந்துருக்குது, 9.375. சோ இந்த சைட் கிளாக் வைஸாவும் இந்த சைட் ஆன்டி கிளாக் வைஸாவும் பிரிச்சிருக்கேன். ஓகேவா? இதுதான் இதோட டிஃபரன்ஸ். சோ RC1 RC2 போட்டுருங்க. நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பவும் போல நீங்க எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணும். சோ உங்களுக்கு ஒரே இடத்துல இருக்கிறதுக்காக நான் ரொம்ப கிட்ட கிட்ட எழுதியிருக்கேன். ஓகேவா? சோ டேக்கிங் மொமெண்ட் அபவுட் பி. இப்போ நம்ம பி எடுக்கிறோம். பி எடுக்கிறோம் அப்படின்னா இங்க இருந்து எடுக்கிறோம். ஓகேவா? அப்ப என்னது, பாசிட்டிவ். என்ன பண்ணோம், அப்வர்ட் டைரக்ஷன். அப்ப அப்வர்ட் டைரக்ஷன் என்னது, பாசிட்டிவ். பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் போட்டாச்சா. நெக்ஸ்ட் RE இன்டு பி வரைக்கும் டிஸ்டன்ஸ் அளவு 6 போட்டாச்சு. இது வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ மைனஸ் UDL. அப்போ 2 இன்டு இது என்ன பண்ணும், டிஸ்டன்ஸ் 6 இன்டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 2. ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து என்னது, கிளாக் வைஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் போன இதெல்லாம் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் எல்லாம் பார்க்கும்போது இது கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்னா பிளஸ் 11.875 is equal to 0. இதை நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 6 are 36. நெக்ஸ்ட் இது இந்த 11.875 வரும். இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா 24. ஸோ therefore RA உடைய வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் இப்ப RA உடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. பிளஸ் நெக்ஸ்ட் RB1 உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப இது எப்படி கண்டுபிடிக்கணும், எது அப்வர்ட் டைரக்ஷன், எது டவுன்வர்ட் டைரக்ஷன் பார்க்கணும். ஸோ டோட்டல் அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ். எதுலாம் இல்ல அப்வர்ட் ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகேவா? அதனால தான் 1 2 3 தான் கொடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் அளவு RA. நெக்ஸ்ட் இங்க RB1 போகுது. நெக்ஸ்ட் டவுன்வர்ட் எது ஆக்ட் ஆகுது, ஒரு UDL ஆக்ட் ஆகுது. ஸோ லோட் இன்டு டிஸ்டன்ஸ். ஸோ 2 இன்டு 6. ஓகேவா? RA உடைய வேல்யூ நமக்கு தெரியும். பிளஸ் RB1 என்னோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு RB1 உடைய வேல்யூ தெரிஞ்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்றோம், இந்த செகண்ட் போர்ஷன் எடுக்கிறோம். அதுதான் இங்க 2 போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணோம், டேக்கிங் மொமெண்ட் அபவுட் சி. ஃபர்ஸ்ட் இந்த ஆரோ மார்க் அதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? சோ டேக்கிங் மொமெண்ட் அபவுட் சி. சி பார்க்கும்போது என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் மொமெண்ட் லாஸ்ட் எழுதிக்கலாம். ஓகேவா? சோ இது வந்து அப்வர்ட் டைரக்ஷன். சோ பிளஸ் RB2 இன்டு இந்த டிஸ்டன்ஸ் அளவு 12. நெக்ஸ்ட் ஒரு UDL ஆக்ட் ஆகுதா, சோ டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகுது. சோ மைனஸ் 1 இன்டு டிஸ்டன்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 2. ஓகே, வெளியாச்சா? நெக்ஸ்ட் இது வந்து என்னது இருக்குது, இது ஆன்டி கிளாக் வைஸ். அப்ப ஆன்டி கிளாக் வைஸ்னா என்னது, மைனஸ் 7.875. இந்த சைடு பாருங்க, இது கிளாக் வைஸ். சில ஆக்ட் ஆகாத இது வந்து கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்னா பிளஸ். சோ இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? நெக்ஸ்ட் 12 RB2. இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா 72. இந்த ஆன்சர் அப்படி எழுதிருக்கேன். நெக்ஸ்ட் இதெல்லாம் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 74.5 வரும். சோ இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு RB2 உடைய வேல்யூ 6.208 வந்துரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இல்ல டோட்டல் அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ். சோ RB2 பிளஸ் RC1 இது வந்து டோட்டல் அப்வர்ட் ஃபோர்ஸ். எது டவுன்வர்ட் ஃபோர்ஸ், 1 இன்டு 12 தான் டவுன்வர்ட் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் இந்த RB2 உடைய வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அதுல இருந்து RC1 உடைய வேல்யூ தெரிஞ்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் தேர்ட் ஹாஃப் எடுக்கணும். சோ டேக்கிங் மொமெண்ட் அபவுட் என்ன பண்ணுங்க, டி எடுத்துட்டீங்களா, அப்ப என்ன பண்ணணும், RC2 இன்டு தி டிஸ்டன்ஸ் அளவு 4. சோ RC2 இன்டு 4 இது வந்து அப்வர்ட் போகுது. சோ பிளஸ். நெக்ஸ்ட் டவுன்வர்ட் டைரக்ஷன் வந்து மைனஸ் 3 இன்டு 4 இன்டு 4 டிவைட் பை 2. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்ப ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் என்னது, மைனஸ் 9.375 இஸ் ஈக்குவல் டு 0. இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் அதுல இருந்து RC2 உடைய வேல்யூ நமக்கு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், டோட்டல் அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ். அப்ப இதுல எதுலாம் டோட்டல் அப்வர்ட், RC2வும் இந்த RDயும் டோட்டல் அப்வர்ட். டவுன்வர்ட் எது, 3 இன்டு 4. அதுதான் என்னது, 3 இன்டு 4. நம்மளுக்கு RC2 உடைய வேல்யூ ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. சோ இது அதுல இருந்து நம்ம RD உடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்ப லாஸ்டா நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். சோ RE உடைய வேல்யூ ஃபைனலைஸ் பண்ணி எழுதிக்கோங்க. சோ RE உடைய வேல்யூ நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். RBக்கு பாருங்க 2 வேல்யூ இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிருங்க. ஓகேவா? அதுதான் நீங்க ரெண்டுமே ஆட் பண்ணிருக்கேன். RB1 பிளஸ் வேல்யூ, RB2 பிளஸ் வேல்யூ ஆட் பண்ணிருக்கேன். அதுதான் RB உடைய வேல்யூ. அதே மாதிரி RCக்கும் பாருங்க 2 வேல்யூ இருக்கும். RC1 வேல்யூ, RC2 வேல்யூ ரெண்டுமே ஆட் பண்ணுங்க. அதுதான் RC உடைய வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா RD உடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு எப்படி நம்ம டயக்ராம் போடணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது இந்த நம்ம UDL ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சோமா, 9 18 6ன்னு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சோமா, இது எல்லாமே UDLனால ஃபுல்லா நம்ம என்ன பண்ணோம், இதே மாதிரி பாராபோலிக்கா போட்டுக்கணும். ஓகேவா? இந்த இது மாதிரி ஒரு டூம் ஷேப் மாதிரி இருக்கா, அந்த மாதிரி போடணும். 9 8 6 அது மாதிரி போட்டுரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இடையில நம்ம ஒரு வேல்யூ நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி ஒரு 2 வேல்யூ கண்டுபிடிச்சோமா, MB உடைய வேல்யூ MC உடைய வேல்யூ 2 கண்டுபிடிச்சோமா, அதை என்ன பண்ணணும் அப்படின்னா
எக்ஸாக்ட்டா இந்த எம்பிக்கு நேரா எவ்வளவு வருது? என்ன வேல்யூ வருது பாருங்க. எம்சிக்கு நேரா எவ்வளவு வேல்யூ பாருங்க. அப்ப 11 இது கொஞ்சம் 9 விட கொஞ்சம் மேல தள்ளி போட்டு ஒரு ஒரு டாட் வச்சுக்கோங்க. இங்க வந்து சில அதோட கொஞ்சம் கீழ வச்சுக்கோங்க. என்ன வேல்யூ பொறுத்து. இல்ல இப்போ வந்து சி உடைய வேல்யூ 11 இருக்குது. பி உடைய வேல்யூ 8 தான் இருக்குன்னா, சோ இந்த வேல்யூஸ் அக்கார்டிங் டூ தட் வேல்யூ வந்து நீங்க வந்து பாயிண்ட் பிளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க? நெக்ஸ்ட் இதையும் ஜாயின் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் அத வந்து லாஸ்ட்டா இந்த டி ஓடையும் ஏ ஓடையும் ஜாயின் பண்ணிருங்க. ஓகேவா? இந்த வேல்யூ எப்படின்னு புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் ஷியர் ஃபோர்ஸ் டயகிராம் வந்து நான் இப்பயும் சொல்லிக் குடுக்குற மாரி தான். அதே மாரி தான் இங்கேயும் நம்ம சால்வ் பண்ணணும். சோ எப்பவும் போல இப்ப ஆர்டி. ஆர்டி உடைய வேல்யூ நமக்கு என்ன தெரியுது? பாசிட்டிவ். சப்போர்ட் போனா பாசிட்டிவ். ஆர்டி உடைய வேல்யூ 3.656. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஒரு யூடிஎல் ஆக்ட் ஆகுது. அது டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம எழுதியாச்சு. ஓகேவா? யூடிஎல்னா என்னது? ஒரு இன்க்ளைன் மாரி போடணும். சோ மைனஸ். சோ வேல்யூ வந்து 3 இன்டு 4. சோ 3 இன்டு 4. எவ்வளவு ஆன்சர் வருது? 12. சோ இத நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா நார்மலா நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ஒரு ஷிஃப்ட் கால்குலேஷன். ஓகே இது வேண்டாம். சோ நீங்க வந்து என்ன பண்ண ஃபர்ஸ்ட் 3.5656 மைனஸ் 3 இன்டு 3 இன்டு 4 ஓகேவா? சோ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? இந்த ஆன்சர் வரும். நீங்க நார்மலா கால்குலேட்டர்ல சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 8.34 மைனஸ் 8.344 கிலோ நியூட்டன் வரும். ஓகேவா? அப்ப டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்க சி. அப்ப சி உடைய வேல்யூ என்னன்னு பாருங்க 14 அப்போ பிளஸ். அப்வர்ட் டைரக்ஷன் போகுது. சோ பிளஸ் 14.133. சோ எவ்வளவு வரும்? உங்களுக்கு ஆன்சர் வரும் அப்படின்னா பாசிட்டிவ்ல வரும். அந்த வேல்யூ வந்து 5.789 வரும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஒரு டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்கா? சோ மைனஸ். எவ்வளவு? 1 இன்டு 12 எவ்வளவு? 12 தான். சோ அதனால 12. எவ்வளவு வருது? மைனஸ். அப்ப மைனஸ் அந்த ஆன்சர் 6.211 கிலோ நியூட்டன். திரும்ப என்னது? B ல ஒரு அப்வர்ட் டைரக்ஷன் ஆயிடும். சோ B ல ஒரு வேல்யூ என்னது? பிளஸ். பிளஸ் 14.187. என்ன ஆன்சர் வருது? உங்களுக்கு அதுவும் பாசிட்டிவ். எவ்வளவு? 7.976. நெக்ஸ்ட் என்னது? ஒரு டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்குது. சோ மைனஸ். சோ 2 இன்டு 6. சோ 2 இன்டு 6. 6 உடைய வேல்யூ வந்து 12. ஓகேவா? இது அப்போ மைனஸ்ல வந்தது. சோ மைனஸ் ஆன்சர் 4.024. கரெக்ட்டா பாருங்க. RA உடைய வேல்யூ அதே ஆன்சர். அப்போ நீங்க வொர்க் அவுட் பண்ணிட்டு கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? சோ இந்த லைனுக்கு மேல இருக்குது பாசிட்டிவ். இந்த லைனுக்கு கீழ இருக்கு நெகட்டிவ். அதே மாரி இந்த இங்க எக்ஸ்ட்ரா நம்ம பெண்டிங் மொமெண்ட் வச்சு ஒரு லைன் வரைஞ்சிருக்கோமா? சோ இந்த லைனுக்கு கீழ இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ். இந்த லைனுக்கு அப்படியே மேல இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ்.